முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து மது விலக்கிற்காகத்தான் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பரப்புரை செய்த அவர், திமுக சமுதாய இயக்கம் என்றும் திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் கூறினார். இளைஞர்கள்தான் நாட்டின் முதுகெலும்புகள் என்றும் இளைஞர்களை நம்பியே தாம் இருப்பதாகவும் கூறிய கருணாநிதி 100 வயதானாலும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்திற்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் உறுதியளித்த அவர், விவசாயம் செழித்தால்தான் நாடு முன்னேறும் என்றும் கூறினார். அது நம்முடைய வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய அது நம்முடைய குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடிய பொருள். அது என்றைக்கும் நமக்கு பயன்படக்கூடியதல்ல, பயன்படுத்தவும் கூடாது. ஆகவே மதுவிலக்கு சட்டத்தை வெகு விரைவிலே உங்களுக்கு உறுதி கிடைக்கின்றேன். நான் ஒருவேளை உங்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டால் நான் போடுகின்ற கையெழுத்து முதல் கையெழுத்து மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வருகின்ற அந்த கையெழுத்தாகத்தான் இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன்.